வணக்கம் நண்பர்களே. இதுக்கு முந்தின செஷனை நம்ம எதோட முடிச்சிருக்கோம்? இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் படிச்சிருக்கோம், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் படிச்சிருக்கோம், ஆட்டோ வேரிங் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த மூணு எப்போ வேலை செய்யாமல் போகுது? இது மாதிரி நீங்கள் ஒரு பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை உங்கள் காம்பனண்ட்டுக்கு ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம், இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறோன்னா ஏதோ ஒன்று திட்டுது, இந்த மாதிரியான ஒரு எரர் இருக்குது, நீங்கள் இப்படி கொடுக்கக்கூடாது. கரெக்டாக தான் சொல்லுது, பேராமீட்டர் 0 ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இன் com.example.demo.engine. ஏன் இது வரைக்கும் நம்மக்கிட்ட 0 பேராமீட்டர்ஸ் தான் இருந்தது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன்னா அப்படி தான் இருந்தது கன்ஸ்ட்ரக்டரில். இப்போ தான் நம்ம வந்து ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கொண்டு வந்திருக்கோம். அப்போ அப்படி கொண்டு வரும்போது அந்த லைனில் தான் அது எரர் சொல்லுது. எப்போவுமே எரர் மெசேஜை வாசிக்காமல் விட்டுறாதீங்க. இங்கே பாருங்களேன், என்ன எரர் சொல்லுது? லாகிங் ஃபெயிலியர் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஜாவா டாட் கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் சொல்லிடுது. Parameter 0 of constructor in com.example.demo.engine required a bean of type java.lang.string that could not be found. இல்லைங்க, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்களோட கன்ஸ்ட்ரக்டரை நான் ஏற்றுக்கிறதுல அப்படின்னு அது சொல்லுது. கன்ஸ்ட்ரக்டரை ஏற்றுக்கிறதுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அப்போ தான் நம்ம ஸ்ப்ரிங்கில் இன்னொரு அனடேஷனை கற்றுக்க போகிறோம். இப்போ 2-3 அப்ரோச்சில் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். அப்ரோச் நம்பர் 1, அப்ரோச் 1 என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல பீன் பீன் இல்லை கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறதையும் பீன் அப்படிங்கிற அனடேஷனை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கற்றுக்க போகிறோம். அப்ரோச் நம்பர் 2 இதுக்கான சொல்யூஷனில் வேல்யூ அப்படிங்கிறது அந்த அனடேஷன் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். அப்ரோச் 3 என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, வேல்யூவையே அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலில் இருந்து எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் அப்ரோச்சுக்கு போகுமா? அப்போ ஃபஸ்ட் அப்ரோச்சுக்கு போகணுன்னா நமக்கு என்ன தெரியணும்னா, காம்பனண்ட்டுனா என்ன, பீன்னா என்னன்னு தெரியணும். காம்பனண்ட்டுனா என்ன? ஏற்கனவே காம்பனண்ட்டுனா என்னன்னு போய் பார்த்தோம். வேணும்னா திரும்ப ஒரு தடவை போய் பார்த்துக்கலாம். காம்பனண்ட்டுனா என்ன பண்ணோம்? இண்டிகேட்ஸ் தட் த அனடேட்டட் கிளாஸ் இஸ் அ காம்பனண்ட். பாருங்கள், காம்பனண்ட்டுனா அது என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்பா நம்ம ஆள்பா, நம்ம கூட ஒருத்தரை சேர்த்து விட்ருக்காங்க, அவரை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு ஸ்ப்ரிங் புரிஞ்சுக்கும். எதை நீங்கள் எதெல்லாம் காம்பனண்ட் கிளாஸாக வச்சுருக்கீங்களோ அதை. அப்போ ஸ்ப்ரிங் என்னென்னலாம் பண்ணும்? அதுக்கு அந்த கிளாஸுக்கு அதுவே ஆட்டோ காம்பனண்ட் கொடுத்தீங்கன்னா அனடேட்டட் கிளாஸ் இஸ் அ காம்பனண்ட். அதுவே போய் ஆட்டோ ஸ்கேனிங்லாம் பண்ணி எடுத்து வச்சுக்கும். ஓகே, இவர் நம்ம ஆள் அப்படின்னு எடுத்து வச்சுக்கும். அப்படி எடுத்து வைக்கும்போது என்னென்னலாம் சேர்த்து எடுத்து வைக்கும்? ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருந்தோம். அதுவே போய் கன்ஸ்ட்ரக்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோம். கரெக்டாக காம்பனண்ட்டுங்கிறதுல அதுவே போய் கன்ஸ்ட்ரக்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோம். அதுவே போய் செட்டர் மெத்தட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோம். கான்ஃபிகரேஷன் மெத்தட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கான்ஃபிகரேஷன் மெத்தட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோம். இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் அதுவே ரெடி பண்ணி வைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைப்பா, இன்ஜின்ங்கிறது காம்பனண்ட்டு தான், ஆனால் கன்ஸ்ட்ரக்டரை நான் சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்போது ஸ்ப்ரிங் பூட் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிடும். யோசித்து ஸ்ப்ரிங் வந்து உங்ககிட்ட ஸ்ப்ரிங்கோ இல்லை ஸ்ப்ரிங் பூட்டோ ரெண்டில் எப்படி சொன்னாலும் ஓகே. அப்போது ஸ்ப்ரிங் பூட்டோ இல்லை ஸ்ப்ரிங் பாருங்கள் என்ன சொல்லும் பாருங்கள். நான் காம்பனண்ட்டுனா அவங்கெல்லாம் என்னோட கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னோட கேண்டிடேட்டுன்னு சொன்னால் நான் தான் அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர்லாம் க்ரியேட் பண்ணுவேன். நீங்கள் காம்பனண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்படின்னா நான் 2 கேட்டகரி பிரிச்சிடுறேன். பீன்னு ஒரு கேட்டகரி, காம்பனண்ட்டுன்னு ஒரு கேட்டகரி. காம்பனண்ட்டுன்னு நான் பிரிக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். யார் சொல்கிறது? ஸ்ப்ரிங் சொல்லுது. பீன்னு சொல்கிறதெல்லாம் அதை நான் கேண்டிடேட்டாக வச்சுக்கிறேன். ஆனால் அந்த கேண்டிடேட்டுக்கான கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு செட்டர் மெத்தட், கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போது ஃபுல் கண்ட்ரோல் ஸ்ப்ரிங்கு கையில் இருக்கிற கிளாஸஸ்க்கு காம்பனண்ட்டுன்னு பேர். காம்பனண்ட் அனடேஷன் ஆட் பண்ணணும். இல்லை இடையில நான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்லாம் கொஞ்சம் மாற்றுவேன் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ் காம்பனண்ட் கிளாஸஸ் கிடையாது. அந்த கிளாஸஸ் என்ன கிளாஸஸ்? பீன் கிளாஸஸ். அப்போ நான் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன? இது காம்பனண்ட் இல்லை, அப்போ இதை டெலீட் பண்ணிடலாமா? டெலீட் பண்ணிடலாம். இது என்னோட பீன் கிளாஸ். அப்போ நான் அந்த காம்பனண்ட்டுங்கிற இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ எனக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணியாச்சு. இது என்னோட பீன் கிளாஸ். அப்போ நான் பீன் கிளாஸ்ன்னு எங்கெங்கே போய் சொல்லணும்? அதுக்கு தான் என்ன அப்ரோச் வச்சுருப்பாங்கன்னா, ஒரு ரியல் ப்ராஜெக்டில் இது மாதிரி நிறைய கிளாஸஸில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரை மாற்றுவீங்க. அப்படி கன்ஸ்ட்ரக்டரெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா,
அதெல்லாம் அப்போ எந்தெந்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் பீனாக வச்சுக்க போகிறீங்க, அதாவது எங்கெங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் மாத்திரம் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தனியாக ஒரு ஃபைலில் எனக்கு சொல்லிடுங்க. என்கிட்ட ஒரு 100 கிளாஸ் இருக்குது, இந்த 100 கிளாஸஸையும் பீன் கிளாஸஸாக வச்சுக்கோ, அந்த பீன் கிளாஸஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கணுங்கிறத நான் தனியாக சொல்லிடுறேன் அப்படின்னா அது ஸ்ப்ரிங் அதுக்கேற்ற மாதிரி அவங்களெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கும். காம்பனண்ட் தனியாக, பீன் தனியாக கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான். கான்ஃபிகரேஷன் கிளாஸ்னால் என்னது? ஒன்றும் கிடையாது, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி @கான்ஃபிகரேஷன் அப்படின்னு அனடேஷன் ஆட் பண்ணிக்கணும். அந்த அனடேஷன் ஆட் பண்ணோடனே ஸ்ப்ரிங் பூட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நேராக இந்த கிளாஸுக்கு போய் எல்லா பீனையும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, ஏன்னா நீங்கள் தான் கான்ஃபிகரேஷன் கிளாஸ், அதனால் என்னென்ன பீன்லாம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கும். இப்போ கான்ஃபிகரேஷன் கிளாஸ் என்ன பண்ணுங்கிறது புரியுதா? இப்போ நான் பண்ண போகிறது, அப்போ ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எதுக்காக? என்னோடய இன்ஜின் கிளாஸை பீனாக மாற்றுறதுக்கு, காம்பனண்ட்லேருந்து பீனாக மாற்றுறதுக்கு. அப்போ நான் நேராக போகிறேன், என்னோடய ப்ராஜெக்டை ரைட் கிளிக், பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ் கொடுக்குறேன். நான் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா என்னோடய அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் ஃபைலுங்கிறனால ஆப் கான்ஃபிக் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் என்னோடய கான்ஃபிகரேஷன் கிளாஸ். எப்படி தெரியும்? @கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஆட் பண்ணி விட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுது, அதை போய் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாமா? இண்டிகேட்ஸ் தட், பாருங்கள் அவங்களே எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப் கான்ஃபிக் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி ஒரு பீனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேலையே செய்ய வேண்டிய தேவையில்லை. பாருங்கள், @கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுமா? இண்டிகேட்ஸ் தட் எ கிளாஸ் டிக்ளேர்ஸ் 1 or more பீன் மெத்தட்ஸ். எதுக்காக? அந்த பீன் மெத்தடெல்லாம் இங்கே பாருங்கள், @கான்ஃபிகரேஷன் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு பீன் மெத்தடை கொடுப்பீங்க, அது பீன் மெத்தட்னா @பீன்னு சேர்த்துக்குவீங்க. அது என்ன பண்ணுமா? இட் மே பி ப்ராசஸ்ட் பை தி ஸ்ப்ரிங் கண்டெய்னர். இப்போ நமக்கு ஸ்ப்ரிங் கண்டெய்னர்னால் என்னென்னு தெரியும்ல, கான்டெக்ஸ்ட் டு ஜெனரேட் பீன் டெஃபினிஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெக்வெஸ்ட் ஃபார் தோஸ் பீன்ஸ் அட் ரன் டைம். நீங்கள் இங்கே என்னென்ன பீன் எல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கெல்லாம் ரன் டைமில் பீன் டெஃபினிஷன்ஸ், அதாவது ஆப்ஜெக்டை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்குவோம். ஏன் ஆப்ஜெக்டை இப்படி க்ரியேட் பண்ணுறோம்? ஏன்னா இப்போ ஆப்ஜெக்ட் வேறு மாதிரி க்ரியேட் ஆகணும், கரெக்டாக? அப்போ நான் இப்போ போய், அதாவது கன்ஸ்ட்ரக்டரோட க்ரியேட் ஆகணும். அப்போ நான் இப்போ போயிட்டு @பீன் அப்படின்னு ஒரு மெத்தடுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்டர் ஒரு அனடேஷன் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த இடத்துல பப்ளிக் என்ன எனக்கு வேணும், எனக்கு ஒரு இன்ஜின் ஆப்ஜெக்ட் வேணும், பப்ளிக் இன்ஜின் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இது மெத்தட், இந்த மெத்தடுக்கு நீங்கள் கிவ் இன்ஜின் எதாவது என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இப்படி ஒரு மெத்தட் வச்சுட்டு இந்த மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் பாருங்கள், ரிட்டன் நியூ இன்ஜின். இந்த இங்கே தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை சொல்கிறோம். எப்படி வேணும்? எனக்கு பெட்ரோலோடையும் எலக்ட்ரிக்கோடையும் வேணும், எனக்கு இப்படி நான் வந்து வேறு மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டிங்கன்னா போதும். இப்போது ஒரு பீன் கிளாஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பீன் கிளாஸ் ரெடி ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதாவது பீன், இதோட பீனை ரன் டைமில் கான்ஃபிகரேஷனில் போய் ஸ்ப்ரிங் பூட் எடுத்துக்கும். இப்போது நம்மளோட இன்ஜின் காம்பனண்ட் கிடையாது, பீன். இப்போ நீங்கள் காரில் போய் வழக்கம் போல் இங்கே எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். எப்படி ரன் பண்ணுவீங்க? ரீலான்ச் பண்ணிக்கலாமா? ரீலான்ச் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் பாருங்கள், இன்ஜின் ஸ்டார்டட், டிரைவிங் கார்னு வந்துருச்சா? அப்போது எந்த இடத்துலலாம் நீங்கள் ஒரு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், @காம்பனண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக பீன் கிளாஸாக வச்சுக்கலாம். அப்படி பீன் கிளாஸாக வைக்கிறத உங்களோட கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வச்சுட்டு நீங்கள் எப்படி பீனாக வேணும், என்ன மாதிரி வேணுங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த ஐடியா புரிஞ்சிருச்சா? இது பெரிய லெவலில் பண்ணும்போது இப்படி பண்ணுவாங்க. இது அப்ரோச் 1, @கான்ஃபிகரேஷன் கொடுத்து @பீன் கொடுத்து பண்ணுறது. அப்ரோச் 2 என்ன பண்ணுவாங்கன்னா, ஏங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு கான்ஃபிகரேஷன் ஒரு கதையை சொல்கிறீங்க, பீன்னு ஒரு கதையை சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய வேலையா? அப்புறம் என்ன ஸ்ப்ரிங் மேக்ஸ் ஜாவா சிம்பிள், எவ்வளோ பெரிய வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சலிச்சுக்கலாம்ல. அப்படி சலிச்சுக்கிட்டீங்க, எனக்கு வந்து இது பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இல்லை, சும்மா ஒரு சாம்பிள் கற்றுக்கலான்னு வந்தேன், இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கற்றுக்கலான்னு நினச்சிங்கன்னா ஒரு ஐடியா பண்ணலாம். இந்த கிளாஸே தேவை கிடையாது, இந்த கிளாஸை விட்டுறலாம். திரும்பவும் போயிட்டு இன்ஜினை என்ன பண்ணிக்கலாம், காம்பனண்ட்டாகவே வச்சுக்கலாம். இது அப்ரோச் 2. இப்போ நமக்கு இந்த கிளாஸ் தேவை கிடையாது, வேண்டாம்னா டெலீட்டும் பண்ணிக்கலாம். நான் இந்த கண்டென்ட்டை எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், எங்கேயாவது தேவைப்படும்னா இப்படி வச்சுக்கிறேன், இதை டெலீட்டே பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த app config.javaங்கிறத டெலீட்டே பண்ணிடுவோம்.
டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நான் திரும்ப இன்ஜினுக்கு போயிட்டு நீ காம்பனண்ட்டாகவே இருப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அட் காம்பனண்ட், ஏன்னா அது ரொம்ப பெருசாக தெரியுதுல்ல சின்ன விஷயத்துக்கு. அட் காம்பனண்ட் கொடுத்துட்டு பாருங்கள், இப்போ இது காம்பனண்ட் தான். ஆனால் எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டரை எடுத்துக்கணும். நான் இதை எப்படி சொல்கிறது? அப்போ அட் காம்பனண்ட் நம்ம என்ன எழுதியிருந்தோம் பாருங்கள். அட் காம்பனண்ட்டும் கொடுத்துட்டு அதோடு சேர்ந்து அட் காம்பனண்ட் தான், அதோடு சேர்ந்து அட் வேல்யூ, இந்த இடத்துல அட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்குவாங்க. அட் வேல்யூன்னு ஒரு அனோட்டேஷன் கொடுத்துட்டு உங்களோட வேல்யூ என்ன, நான் இதை பெட்ரோல்னு நினைக்கிறேன், என்னோடய ஃபியூயல் 1 பெட்ரோல், என்னோடய ஃபியூயல் 2 என்ன கொடுத்துருந்தா எலக்ட்ரிக் அப்படின்னு டைரெக்டாக நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்தோன்னா இம்போர்ட் எல்லாம் ஆகிடும். பாருங்கள், இது காம்பனண்ட்டை மாற்றவே இல்லை, ஆனால் சின்ன சேஞ்ச், நான் காம்பனண்ட்டாகவே இருக்கட்டுங்க, நான் இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன், அந்த சாய்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பெட்ரோலையோ டீசலையோ எங்கேயும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ஃபியூயல் என்ன, ஃபியூயல் 1 என்ன அப்படின்னு சும்மா பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். இப்படி கொடுத்துக்கலாம். இது என்ன, பீனு கான்ஃபிகரேஷன் எதுவும் தேவை கிடையாது. இப்போ நான் என்னோடய ப்ராஜெக்டை ரீலான்ச் பண்ணுறேன்னா எனக்கு பெட்ரோல் வந்துருச்சா, இன்ஜின் ஸ்டார்டட், டிரைவிங் கார் வந்துருச்சா. இது அப்ரோச் 2. எங்கே உங்களுக்கு பீனா தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ, சில இடத்துல இல்லைங்க இந்த இடத்துல நம்ம காம்பனண்ட்டே வச்சுக்குவோம் அப்படின்னு ப்ராஜெக்டில் டிசைட் பண்ணுவாங்க. அது மாதிரியான இடத்துல நீங்கள் பீனாவே இப்படி வச்சுக்கலாம். இது அப்ரோச் 2. இந்த அப்ரோச் 2வை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க, இப்போ இந்த இடத்துல பெட்ரோல்னு கொடுத்துருக்கீங்க, எலக்ட்ரிக்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ இது வந்து நிறைய டைம் மாற்ற வேண்டியிருக்கு. இப்போது இல்லை பெட்ரோல் இல்லை, இந்த இடத்துல நான் டீசல்னு மாற்றணும், இல்லை இப்போ டீசல் இல்லை, இந்த இடத்துல நான் கேஸ்னு சிஎன்ஜின்னு மாற்றணும். இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றுறதுக்கான சாய்ஸ் வேணும்ல. அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து இங்கே எடிட் பண்ணிகிட்டே இருக்கிறது தப்பு இல்லை. ஒரு ப்ராஜெக்டில் ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு தடவை ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போதும் வந்து ஹார்ட் கோடட் வேல்யூன்னு இதை சொல்லுவாங்க. ஹார்ட் கோட் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹார்ட் கோடட் வேல்யூ. அப்போ இங்கே இருக்கக்கூடாதுன்னா எங்கேருந்து எடுப்பாங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்டில் இப்போ நீங்கள் இது வரைக்கும் சோர்ஸ் மெயின் ஜாவா com.example.demo பார்த்துருக்கீங்க. அந்த சோர்ஸ் மெயின் ஜாவாவுக்கு கீழே சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் பாருங்கள், ஒரு பேக்கேஜ். அது உள்ள application.propertiesனு ஒரு ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களோட அப்ளிகேஷன் நேம் இருக்கும். இல்லைனாலும் தப்பு கிடையாது, இருக்கும். இந்த இடத்துல ஒரு கீ வேல்யூவாக இதை கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள், உங்களோட இன்ஜின் தானே, நீங்கள் என்ன மெத்தட் ஆப்ஜெக்ட் பேர் வச்சுருக்கீங்க, இன்ஜின். உங்களோட இன்ஜினுக்கு ஃபியூயல் 1 பெட்ரோலை வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். இந்த application.propertiesோட வேலையே இன்ஜினுக்கு ஃபியூயல் 1 நான் பெட்ரோல்னு வச்சுக்கிறேன், இன்ஜினுக்கு ஃபியூயல் 2 நான் எலக்ட்ரிக்னு வச்சுக்கிறேன், இப்படி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இங்கே எழுதிட்டு இந்த engine.fuel1 engine.fuel2 இருக்குல்ல, இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேரை உங்களோட வேல்யூவில் டைரெக்டாக போய் கொடுத்துடலாம். எப்படி கொடுக்குறது, இப்போ வேல்யூவில் இந்த டபுள் கோட்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிற பெட்ரோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. டாலர் ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ், அது உள்ளே இதை கொடுத்துருங்க. இதே மாதிரி டாலர் ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்து இந்த எலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபியூயல் 2ன்னு இங்கே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வேல்யூஸ் எங்கேருந்து வருது, இந்த application.properties ஃபைல்லேருந்து வருது. இது கொஞ்சம் பெட்டர் அப்ரோச். ஏன், ஒரு ப்ராஜெக்டில் நான் எனக்கு நாளைக்கு பெட்ரோலை மாற்றணுன்னா இந்த ஒரு இடத்துல மாற்றினா போதும், எல்லா இடத்துலையும் மாறிடும். அதனால தான் இது ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்னு பேர். உங்களோட ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டியவே இது மாற்றும் அப்படிங்கிறது. அப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, இதை ரன் பண்ணியாச்சு, இன்ஜின் ஸ்டார்டர், டிரைவிங் வந்துருச்சா, மேலே பெட்ரோல்னு வந்துருச்சா, அவ்வளோதான். அப்போ நமக்கு இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் தேவை கிடையாது, அதனால் டபுள் கோட்ஸோடு வருது. டபுள் கோட்ஸ் இல்லாமல் கீழே அவுட்புட் பாருங்களேன், பெட்ரோலில் டபுள் கோட்ஸ் இருக்குது. இப்படி டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்து ரீலான்ச் பண்ணி பார்ப்போம். அவுட்புட்டில் டைரெக்டாக பெட்ரோல்னே வந்துருச்சா, அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கோம், இந்த செஷனில் என்னென்ன படிச்சிருக்கோம், காம்பனண்ட்டுக்கும் பீனுக்கும் என்ன வித்தியாசம். ஃபுல் கண்ட்ரோல் ஸ்ப்ரிங் கையில் கொடுக்குறீங்கன்னா அட் காம்பனண்ட் கொடுங்க. ஃபுல் கண்ட்ரோல் பீன் கையில் ஸ்ப்ரிங் கையில் கொடுக்க மாட்டேன், நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட் பீன் கொடுங்க. அப்போ அட் பீனை எப்படி கொடுக்கணும், அதுக்கு அட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும், அதை கொடுக்கலாம். அதோடு சேர்ந்து என்ன கற்றுக்கிட்டோம், அட் வேல்யூங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டோம். அப்போ ஓரளவு இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கோட பேசிக்கான ஐடியாஸ் இப்போவே நமக்கு ஒரு 4-5 போன செஷன், அதுக்கு முந்தின செஷன் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா
ஒரு 5-6 அனடேஷன்ஸ் தெரியுமா? ஓரளவுக்கு இப்போ நமக்கு அனடேஷன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம MVC ஆர்கிடெக்சர் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கான அனடேஷன்ஸும் நம்ம தெரிஞ்சிட்டோன்னா என்டையர் ஸ்ப்ரிங்கில் நம்ம ஒரு பெரிய ஆளாயிடலாம். பார்க்கலாம்.